வெனஸ்டே ஈவினிங் டீக்கு காம்பினேஷனாக ஸ்நாக் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிட்டுருந்தேன். பட் இருந்த ஸ்நாக் எதுவுமே டீக்கு வச்சு சாப்பிட எனக்கு பிடிக்கல. பட் கிளைமேட் ஒரு மாதிரி இருட்டிட்டு இருந்தது, கொஞ்சம் தூறல் கூட வந்தது. ஸோ இதுக்கு வந்து சூடாக பஜ்ஜி போட்டு டீ சாப்பிட்டோம் அப்படின்னா செம்மையாக இருக்குமே அப்படின்றதுக்காக வீட்டுக்கு பேக் சைடில் வாழை மரம் நிறைய இருக்குது. ஸோ அதில் கொஞ்சம் போயிட்டு வாழைக்காய் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். ஃபர்ஸ்ட் பால் காய வச்சுட்டேன் அண்ட் பஜ்ஜிக்கு தேவையான மாவு மிக்ஸும் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு குட்டி குட்டி பஜ்ஜியெல்லாம் போட்டு அதில் டேஸ்ட், காரம், உப்பு இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடலான்றதுக்காக ஃபஸ்ட்டு சின்ன பீசஸ் எல்லாமே போட்டு எடுத்துட்டேன். பஜ்ஜி மாவு யூஸ்வலாக நம்ம வந்து வாழைக்காய் டிப் பண்ணும்போது, மாவில் டிப் பண்ணும்போது அந்த சைடில் உள்ளதெல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஆயில் அதுக்கப்புறம் போடுவோம். பட் அப்படி போட்டோன்னா கொஞ்சம் வந்துட்டு அந்த புஸ்ஸுன்னு வராது. பட் எனக்கு கொஞ்சம் புஸ்ஸுன்னு வந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்றதுக்காக மாவில் டிப் பண்ணதும் டேரெக்டாக ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். பட் இந்த மாதிரி போடும்போது கவுண்டர் டாப், கேஸ் ஸ்டவ்லாம் கொஞ்சம் அந்த மாவுலாம் சிந்தி ரொம்ப மெஸ்ஸி ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலாக க்ளீன் பண்ணிக்கலாமே அப்படின்ட்டு நான் இந்த மாதிரி போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டீயும் வச்சு எடுத்துக்கிட்டேன். எனக்கு டீ கூட பர்சனலாக பஜ்ஜி வச்சு சாப்பிட ரொம்பவே பிடிக்கும். அன்றைக்கி பஜ்ஜி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது.